ஆண்டவருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பகுதியில் நாம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை தான் பொதுவாக அனைவருடைய இருதயத்திலும் சொல்லப்படுகிறது. பொதுவாக நிறைய பேருடைய சத்தியங்கள் அப்படியாய்த்தான் இருக்கிறது. ஆனால் இந்த எபிரேய பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக அவரும் தம்மை போலவே மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்து மரணத்துக்கு அதிகாரியாயிருக்கிற பிசாசானவனை அழிக்கும்படியாகவே அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்குது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், உண்மை சத்தியம். அதோடு கூட மரண பயத்தில் உள்ள அடிமை படித்து வைத்திருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாகவும் சிலுவையிலே நமக்காக மரித்த ஆண்டவர் ஜெயமும் எடுத்திருக்கிறார். இந்த நாளிலே மரண பயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இந்த வார்த்தைகள் பேசப்போகிறது. ஏனால் மரண பயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நமக்காக நம்மளுடைய பயத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணும்படியாய் அவர் நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் பிறந்து நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயம் சிறக்க பண்ணியிருக்கிறார், ஜெயம் எடுத்திருக்கிறார் அவனை அழிக்கும்படியாய். ஏன்னா மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசை முற்றிலுமாய் அழிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே இந்த வேத பகுதியின் மூலமாய் பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுவோமானால் எலியாவை பற்றி நாம் பார்க்கலாம். எலியா அவர்களை பற்றி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் இதில் பார்க்கும் பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகளை 450 பேரை எலியா அவர்கள் அவருடைய பட்டயத்தினாலே இழுத்திருக்கிறார், வெட்டினார் என்று 40வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார். 450 தீர்க்கதரிசிகளை வெட்டிய எலியா அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை கேட்ட இயேசுபேல் ஒரு ஆள் அனுப்பி எலியா கிட்ட, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு நடந்தது போலவே நாளை இந்நேரத்திலே எலியாவுக்கு நடக்கும் என்று இந்த செய்தியை போய் எலியா அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஏசபேல் அவர்கள் சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. அதை கேட்ட 450 பேரை வெட்டின எலியாவுக்கு ஏசபேலினுடைய வார்த்தை கேட்ட பொழுது ஒரு பயம் வந்துடுச்சு. பயம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னார். 450 தீர்க்கதரிசிகளை வெட்டின பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டின எலியாவுக்கு இந்த வார்த்தை கேட்ட பொழுது ஒரு பயம் உண்டாயிற்று. அப்போ அவர் எலியா அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்.
ஓடிக்கொண்டே போய் இருந்தான் பண்ணுறாரு. ஒரு வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம், ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு ஆண்டவர் இடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அந்த இயேசுவுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை உலுக்கியது. ஒரு மரண பயம் அவருக்குள்ளே வந்து ஓடுறார். தன் பிராணனை காக்க ஓடுகிறார். ஓடின அந்த வார்த்தை அவங்க இயேசபேல் எலியா அவர்களுக்கு வைத்த டைம் 24 மணி நேரம் தான். ஆனால் அந்த அதிகாரத்தில் நாம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். ஏசபேல் அவங்க சொன்னது 24 மணி நேரம் மாத்திரம்தான் எலியா அவர்களுக்கு டைம் வச்சாங்க. ஆனால் அந்த டைம் எல்லாம் தாண்டி எலியா அவர்கள் 40 நாள் ஜீவனோடு இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அந்த பயம் போகவில்லை. அப்பொழுது ஆண்டவர், அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு அவரோடு பேசி அவரை திடப்படுத்துகிறார். அப்போது எலியா அவர்கள் 450 தீர்க்கதரிசிகளை, பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டின எலியாவிற்கு ஒரு பயம், அந்த வார்த்தை ஒரு பயம் உண்டாகி தன் பிராணனை காக்க ஓடுகிறார். எலியா அவர்களுக்கே அந்த ஒரு பயம். ஆனாலும் ஆண்டவர் அவரை விடாத ஆண்டவர் என்ன பண்ணுறார், மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். இந்த மரண பயம் எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியை நடுநடுங்க வைத்தது. அதுக்கப்புறம் சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது சங்கீதம் 102ஆம் சங்கீதத்தில் 24வது வசனத்தில் அந்த தலைப்பே நம்ம பார்த்தோம்னா, சங்கீதம் 102 சங்கீதத்தில் துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தருடைய தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று பார்க்கிறோம். தாவீது அவர்கள் துயரப்பட்டு தன் துயரத்தில் மூழ்கி ஆண்டவரோடு பேசுகிறார். அவருக்கு ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24வது வசனத்தில், அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். வைத்த ஆண்டவர் அதே இதில் சங்கீத புஸ்தகம் 37 சொல்கிறார். 25ஆம் வசனத்திலே பாதி வயதில் என்னை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிய தாவீது வாலிப வயதில் பாதி வயதில் இந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை திடப்படுத்தி ஆண்டவர் அவரோடு பேசி எல்லா உபத்திரவ காலத்திலும் எல்லா கஷ்டத்திலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கீழே விழாமல் அவரை தாங்கி தப்புவித்து அவரை நிலைநிற்க செய்து 37ஆம் சங்கீதத்தில் நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதிலும் மானேன் என்று சொல்கிறார். இளைஞனாய் இருக்கும் பொழுது, பாதி வயதில் இருக்கும்போது அவர் ஆண்டவரிடத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்தின் படி ஆண்டவர் பதில் செய்து இப்பொழுது முதிர் வயதுள்ளவர் வரை ஆண்டவர் அவரை காத்திருக்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் பார்க்கலாம். யாரெல்லாம் மரண பயத்தில், அது இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரும் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே அந்த ஒரு மரண பயம் வரும். ஆனால் அந்த மரண பயத்தை மேற்கொள்வது எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போலவே மாம்சத்தை உடையவராயிருந்து இரத்தத்தை உடையவராயிருந்து நம்மை போலவே அவர் சிலுவையிலே அவருடைய மரணத்தினாலே பிசாசின் அதிகாரியை ஜெயித்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இனி மரண பயம் யாருக்கும் வேண்டாம். ஏனென்றால் நமக்காக நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலே வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை இந்த வார்த்தையை நிமித்தமாய் வழிநடத்துவாராக. ஆமேன்.